குற்றவாளி கூடாரத்தை கைது செய்து அதிமுக அரசு என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். உங்களைப் போல் திமுக அனுதாபி என்பதால் காப்பாற்ற துடிக்கவில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். நடுநிலையோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டேன் என்றும் அதற்கான நீதியே இன்று கிடைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வழக்கம் போல உங்கள் ஸ்டிக்கரை தூக்கி கொண்டு வராதீர்கள் மு.க. ஸ்டாலின் என்று அவர் துருக்கியிருக்கிறார். வழக்கம் போல உங்கள் ஸ்டிக்கரை தூக்கி கொண்டு வராதீர்கள் மு.க. ஸ்டாலின் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி கூடாரத்தை கைது செய்தது தனது அரசு என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். பொள்ளாச்சி வழக்கு தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். உங்களைப் போல் திமுக அனுதாபி என்பதால் காப்பாற்ற துடிக்கவில்லை. நடுநிலையோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டேன். அதற்கான நீதியே இன்று கிடைத்துள்ளது. வழக்கம் போல உங்கள் ஸ்டிக்கரை தூக்கி கொண்டு வராதீர்கள் என முதலமைச்சரை சுட்டிக்காட்டியிருக்கிறார். யார் வெட்கி தலை குனிய வேண்டும் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் வீட்டில் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்ட உங்கள் அமைச்சர் மீதும் சென்னை துணை மேயர் மீதும் விசாரணை நடத்த துப்பில்லாத நீங்கள்தான் வெட்கி தலை குனிய வேண்டும். யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்று வரை பதில் சொல்லாமல் அந்த சாரை காப்பாற்ற துடிக்கும் நீங்கள் தான் வெட்கி தலை குனிய வேண்டும். அண்ணா நகர் 10 வயது சிறுமி பாலியல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரை சென்று மூத்த வக்கீல்களை நியமிக்க மக்கள் வரிபணத்தை ஊதாரித்தனமாக செலவழித்து 10 வயது சிறுமிக்கு அச்சிறுமியின் பெற்றோருக்கும் கிடைக்க வேண்டிய நீதிக்கு எதிராக வாதாடிய நீங்கள் தான் வெட்கி தலைகுனிய வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் நீட் ரகசியம் என்று நீங்களும் உங்கள் மகனும் மாணவர்களை ஏமாற்றிய போதே உங்களுக்கு வெட்கம் மானம் எல்லாம் இல்லையா என்பது தெரிந்துவிட்டது. இருப்பினும் கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால் உங்கள் ஆட்சியில் பெண்கள் வெளியிலே வர முடியாத அவல நிலை இருப்பதையும் நாள்தோறும் பதியப்படும் போக்சோ வழக்குகளையும் பார்த்து கொஞ்சமாவது வெட்கி தலை குனியுங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் தீர்ப்பு குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சற்று நேரத்திற்கு முன்பு தனது கருத்தை தெரிவித்த நிலையில் தற்போது முதலமைச்சரின் கருத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.